கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் இன்று 10வது நாள் மீட்பு பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் தான் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அதாவது முண்டகை மற்றும் பூஞ்சேரி மட்டம் பகுதிகளிலிருந்து அடித்து வரப்பட்ட பெரிய பெரிய மரங்கள் மற்றும் அனைத்து கிளைகளும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளியில் தான் சேர்ந்துருக்கு. இங்கே சேர்ந்த பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வீடுகளும் அடித்து செல்லப்பட்டது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இங்கே இந்த பள்ளியில் ஒரு 1000 பேர்த்துக்கு மேல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு கட்டிடங்கள் இங்கே இருக்குது. இதில் 2-3 கட்டிடங்கள் இந்த அந்த நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டுச்சு. மீதி கட்டிடங்கள் பாதிப்புடன் நிற்கிது. மீண்டும் இந்த கட்டிடங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. காரணம் அதோடைய அடித்தளம் வரைக்கும் இந்த நிலச்சரிவானது பாதிப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளில் மிக தெளிவாக தெரியும் இந்த பள்ளி கட்டிடம் எந்த அளவுக்கு இந்த நிலச்சரிவில் சிக்கி சின்ன பின்னமாக வெறும் எலும்பு கூடுகள் போன்று வெறும் கூடுகள் மட்டும் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறைகளிலும் கதவுகள் ஜன்னல்கள் அனைத்தும் பேர்ந்து சென்று விட்டுச்சு. ஆனால் பள்ளியில் குழந்தைகள் சென்றது அவர்கள் படித்த அவர்களுடைய நினைவை ஊட்டும் அளவிற்கான அவர்களுடைய எழுத்துக்கள் மற்றும் அவர்களுடைய வரைபடங்கள் போன்றவை இந்த பள்ளியில் இன்னும் நினைவூட்டமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இந்த நிலச்சரிவில் உயிரிழந்திருக்காங்க என்ற எண்ணிக்கை இன்னும் முழுமையாக கிடைக்கல. காரணம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 415க்கு மேற்பட்டவர் இந்த நிலச்சரிவில் உயிரிழந்திருக்காங்க. இவர்கள் அனைவரும் பெரியவர்கள் தான். சிறியவர்கள் எத்தனை பேர் என்ற கணக்கெடு இனிமேல் தான் எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கான கல்வி தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது. தற்போது இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம், இந்த பள்ளிக்கு வெளியிலிருந்து வந்தவங்க அனைவருமே தற்போது கல்வி பள்ளிக்கூடம் தொடங்காமல் இருக்கு. 10 நாட்கள் ஆகிவிட்டது. இவர்களுக்கான தற்காலிகமாக கல்விகள் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கான திட்டத்தை அரசு முன்னெடுத்திருக்கு. அதே சமயம் இவர்களுக்கான ஒரு தற்காலிக இடத்தை தேர்வு செய்து இந்த பள்ளி குழந்தைகளை படிக்க வைக்கவும் அதற்கான ஏற்பாடுகளிலும் அதிகாரிகள் ஈடுபடுவதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம நின்று கொண்டே இருக்க இடம் இந்த பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தில் நின்றுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு மைதானம் ஆறாக மாறி தற்போது எவ்வளவு பெரிய மரங்கள் கிளைகள் இந்த பள்ளியை சூறையாடி இருக்கு என்பது நமக்கு மிக தெளிவாக நம்ம காட்சிகளில் ஒளிப்பதிவாளர் காலின் காமித்து கொண்டிருக்கிறார். இந்த பாதிப்பு இன்னமும் மிக கொடூரமாக இருக்கும் என்பதே தான் நமக்கு இந்த ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு நினைவூட்டுகிறது. இதுபோன்று இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் சரி அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்பை இழந்திருக்காங்க. பெரியவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்க வீட்டில் அவங்க வீடு இல்லை. இப்போ அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைகள் நிறைய பேர் இல்லை, இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி இல்லை, அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. இதையெல்லாம் அரசாங்கம் தங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் முகாமில் அந்த குடும்பமாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்காங்க. இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது தான் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.